வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 3 நவம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம். மார்க்கெட்டு ரொம்ப ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துச்சு. வித் பாசிட்டிவ் பயாஸில் வந்து நம்ம மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது நிஃப்டி தான் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. பட் மிட் அண்ட் ஸ்மால் கேப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது நியர்லி 1% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது லாஸ்ட் வீக் வந்து பார்க்கும்போது நிஃப்டி என்னாச்சு, ஏறிட்டே இருந்துச்சு. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் அண்டர் பெர்ஃபார்ம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நிஃப்டி வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இது எவ்வளோ நாளைக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்க்கணும். நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன, அதாவது நிஃப்டி வந்து 25,700 அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து அந்த லெவலுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து 25,700க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருது. இப்போ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும், முக்கியமான ஈவெண்ட் என்ன இருக்குது, ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அதாவது கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வெளியே வந்து வீட்டு வாசல்லையே ரேடியோ கட்டிட்டு போயிட்டாங்க பண்டிகைக்கு அப்படிங்கிறனால. அதனால எல்லா டோரையுமே வந்து லாக் பண்ணி வச்சாலும் அந்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் உள்ள வந்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அதனால ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும். ஏன்னா தேர்ஸ்டே தான் வந்து ரேடியோலாம் கழட்டிட்டு போவாங்க. அது வரையும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஓகே, எனிவே நான் கொஞ்சம் லவுடாக பேசுகிறேன். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஒரு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் கிடையாது. எல்லாமே வந்து பாசிட்டிவ் பயாஸில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஏசியன் மார்க்கெட் நீங்கள் மார்னிங் பார்க்கும்போது அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி 2% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்ஸங் இண்டெக்ஸ் 1% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.27% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, இன்னைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஸ்லைட்லி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ஓப்பன் ஆனது வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதாவது 24,700 பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அதுக்கு மேலே வந்து ஏறினது 25,830 வரைக்கும் போயிட்டு 25,700 அரௌண்டு வந்துருக்குது. இன்னைக்கு மார்னிங் கிஃப்ட் நிஃப்டி பொறுத்தவரையும் அதாவது ஸ்லைட்லி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 30-40 பாயிண்ட் டவுனுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து நிஃப்டி வந்து பவுன்ஸ் ஆச்சு. 25,830 அரௌண்டு போச்சு. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து ஃபைனலாக வந்து நிஃப்டி 41 பாயிண்ட்ஸ் அதாவது 0.16% ஹையில் க்ளோஸ் ஆயிருது 25,763. நிஃப்டி 39 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருது 83,978 க்ளோஸ் ஆயிருக்குது 0.05%. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் 0.7% 1% வரையும் கையில் வந்து க்ளோஸ் ஆயிருது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஃபார்மா, டெலிகாம், ரியாலிட்டி, பிஎஸ்சி பேங்க் 1% to 2% வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து ருப்பி 88.78 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் க்ளோஸ் வந்து 88.77. ஸோ 1 பைசா வந்து டிப்ரிசியேட் ஆயிருக்குது. இதான் போஸ்ட் மார்க்கெட் போட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன். முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாக் வைஸ் பார்க்கும்போது தங்கமயில் ஜுவல்லரி, அந்த தங்கமயில் ஜுவல்லரி வந்து ஒரு நான் ஸ்டாப் ரேலி இன்னைக்கு 20% அப்பர் சர்க்கியூட்ல வந்து க்ளோஸ் ஆகுது. எதனால இங்கே அப்பர் சர்க்கியூட்ல வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 58 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 17 கோடி லாஸ்ல இருந்தவங்க 58 கோடி வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்துருக்கிறாங்க. ரெவென்யூ 45% இன்க்ரீஸ் ஆயிருக்குது இயர் ஆன் இயர். எபிட்டா இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 106 crore கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டைம் வந்து 7.5 crore வந்து லாஸ் கொடுத்துருக்குறாங்க. மார்ஜின் வந்து 6.2% இயர் ஆன் இயர் வந்து ஹையாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க தங்கமயில் ஜுவல்லரி. அதனால இன்னைக்கு வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து டைட்டன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 6:30. இதுவரையும் டைட்டனோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வரல. அதுக்கடுத்தது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பெட்டராக வருமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஜுவல்லரி ஸ்டாக்ல தங்கமயில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து டைட்டன் அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. அது மட்டும் இல்லாமல் டைட்டன் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஜோன் நியர்பை இருக்குது. பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க, அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து தான் வந்து பாரதி ஏர்டெல் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 6,791 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வந்து 6,600 crore. ஸோ ஆல்மோஸ்ட் 200 crore வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நெட் ப்ராஃபிட். ரெவென்யூ 52,145 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 51,000 crore. ஸோ 1,150 crore அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ரெவென்யூ. எபிட்டா எபோவ் எக்ஸ்பெக்டேஷன், மார்ஜின் எபோவ் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ
பாரதி ஏர்டெலை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு வந்து வோடாஃபோன் ஐடியாவுக்கு வந்து ஒரு பிக் ரிலீஃப் கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது வோடாஃபோன் ஐடியா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஏஜிஆர் டியூஸ் வந்து எங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் பண்ண சொல்லுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து October 27 அன்னைக்கு ஹியரிங் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏஜிஆர் டியூஸ் வந்து நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க. அதாவது 9,500 crore ஏஜிஆர் டியூஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 80,000 டோட்டல் பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க, இவங்களுக்கு வந்து எது ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால நீங்கள் வந்து ஐடியா வந்து நியர்லி வந்து 10% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து ஜப்பானுடைய மிட்சுபி யூஎஃப்ஜே ஃபினான்சியல் குரூப் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து 20% ஸ்டேக் எடுக்கிறதா வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது. நான் இந்த லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பிரேக் அவுட் 730 rupees சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து 790 rupees நியர்லி வந்துருக்குது. அதுக்கடுத்தா வந்து ட்ரம்ப் வந்து சைனா பிரசிடென்ட் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க. நியூக்ளியரைசேஷன் பற்றி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தைவான் கூட நீங்கள் வந்து எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணக்கூடாது, தைவான் மேலே நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபோர்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறதா வந்து மெசேஜ் வந்துருக்குது. ஓகேங்களா. இதான் இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட் பொறுத்தவரையும் இன்னைக்கு நைட் 8:30 PM யூஎஸ்ஏலேருந்து ISM மேனுஃபேக்சரிங் PMI டேட்டா வருது. இதுதான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். இந்தியாவிலேருந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாவும் கிடையாது. ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் வந்து அதாவது ஜெர்மனி டேக்ஸ் தான் வந்து நியர்லி 1% ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா நாளைக்கும் மோஸ்ட்லி வந்து ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுக்குனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து வெனஸ்டே வந்து குருநானக் ஜெயந்தி ஹாலிடே. அதனால் நாளைக்கு வந்து நிஃப்டியோடைய எக்ஸ்பிரி நான் அந்த லெவலில் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல. 25,700 அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 25,500 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அதாவது இப்போ ஒரு பாக்ஸில் இருக்குது, அந்த பாக்ஸுக்கு சஸ்டெயின் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதனால் இப்போ அந்த இதே பாக்ஸ்க்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 24,700 to 26,050, 26,100. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வேணும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வேணும் மேலே போகிறதுக்கு, கீழே இறங்குறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வேணும். ஸோ அந்த ட்ரிகர் பாயிண்ட்டுக்காக நம்ம மார்க்கெட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கிறது பெட்ரு. ஓகேங்களா. வேணா நம்ம மார்க்கெட் வந்து ஹையர் லெவலில் வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இறங்கிட்டு இருக்குது 25,900 to 26,050 வரையுமே. ஸோ இந்த லெவலில் வந்து காசியஸாக தான் இருக்கணும். அதே மாதிரி 25,700 அது கீழே வந்து சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வந்து கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நாளைக்கு வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலுடைய அஃபிஷியல் நேம் ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன். ஓகேங்களா. அதாவது யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்குறேன், அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்க. என்னுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணி என்னுடைய நேமை யூஸ் பண்ணி நிறைய பேர் ஃபேக் டெலிகிராம் சேனல் வச்சுருக்கிறாங்க. அக்கௌண்ட்டு ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பேர் வழி, ஆப்ஷன் அலர்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர் வழியெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் போயிட்டு எதுலேயுமே பேமெண்ட் பண்ணிடாதீங்க. என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55,800 சம்திங் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஐடி. வேறு எதுலேயுமே போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. ரைட், இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு பார்த்துடலாம். கோல்டு பொறுத்தவரை இப்போ வந்து $4,000 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. அதாவது லாஸ்ட் 5 செஷனாகவே வந்து $4,000, அதுக்கப்புறமா வந்து $3,920. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. அதாவது இங்கே பாருங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணணும். அப்பர் சைடு போகும்போது $4,050 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது $4,150. ஓகேங்களா. ஸோ இந்த $4,050 மேலே சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா $4,150 போகும். ஒருவேளை இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் $3,920. இந்த $3,920 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். இது வந்து $3,850. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து உடைக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா.
இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதாவது 25,700 புட்டில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அட் த சேம் டைம் 25,800 கால்லேயும் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நிஃப்டியோடைய 5 மினிட்ஸ் கேண்டில் தான் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டில் இருந்ததுனால 5 மினிட்ஸ் கேண்டில். இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் தான் 25,830 அரௌண்ட். 25,830க்கு மேலே செஷன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 25,880 வரைக்கும் போகலாம். அதனால் இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. 25,830 சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,720, 25,700. 700க்கு கீழே இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு பார்த்தீங்களா லோ 25,650ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.